தமிழ்நாடு கொந்தளிச்சிட்டு இருக்குது. வணக்கம். வழக்கறிஞர் கோபிநாத், தலைவர், இந்து முன்னேற்ற கழகம். அதாவது இந்தியாவின் இரண்டாவது இராணுவம் என்று சொல்லக்கூடிய RSS அமைப்பு. இந்த அமைப்பு பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஏற்படக்கூடிய இந்த வெள்ள அபாயமா இருக்கட்டும், போர் சூழலா இருக்கட்டும், இந்த நேரங்களில் எல்லாம் எந்த விதமான முன்னறிவிப்பும் இன்றி, சுயநலமும் இன்றி, தானாகவே இறங்கி சேவையாற்றக்கூடிய ஒரு அமைப்பு. ஆக இந்த அமைப்பினால் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக, ஒரே ஒரு காரணத்திற்காக பாரதிய ஜனதா கட்சி என்று சங்கத்தில் இருந்து பிரிந்து மதிப்புக்குரிய முன்னாள் பாரத பிரதமர் திரு வாஜ்பாய் அவர்களின் தலைமையிலும், திரு அத்வானி அவர்கள் தலைமையிலும், முரளி மனோகர் ஜோஷி அவர் தலைமையிலும் கட்டமைக்கப்பட்டு இன்று வரை நிறைய சேவைகளை செய்து வருகிறது. அப்படிப்பட்ட அந்த கட்சியில ஒரு தேசிய கட்சி என்றால் பல பிரச்சனை இருக்கும், பல சங்கடங்கள் இருக்கும். அதெல்லாம் தான் நம்ம சரி செய்து அந்த கட்சிகளை நம்ம நடத்தணும். இதுல திரு அண்ணாமலை அவர்கள், எனக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் எந்த விதமான சொந்த கருத்து, விருப்போ வெறுப்போ எதுவுமே கிடையாது. கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நான் அண்ணாமலை அவர்களை பத்தி விமர்சனம் செஞ்சிருக்கேன். என்னன்னா, உங்களால ஒரு IPS பதவியை கூட உங்களால செய்ய இயலவில்லை. அதை விட பல மடங்கு சவால்கள் இருக்கக்கூடிய அரசியலுக்கு நீங்க வந்துள்ளீர்கள். அது எந்த விதத்தில் சாத்தியப்படும் என்ற ஒரு கேள்விகளை 3 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு பொதுக்கூட்டத்தில் உங்களை போல செய்தியாளரிடம் நான் கேள்வி எழுப்பியுள்ளேன். நான் கேள்வி எழுப்புனதை போலதான் இப்போ நடந்திருக்கிறது. அதாவது இப்ப என்ன சொல்றாரு, மக்கள் சேவையாற்ற வந்திருக்கிறேன் என்கிறார். போலீஸ் துறையிலிருந்து மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய வகையில் வேற எந்த துறையுமே கிடையாது. அதாவது காவல்துறையிலிருந்து ஒரு மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய ஒரு எண்ணங்களும் ஒரு சந்தோஷமும் எதுலையுமே கிடையாது. இருந்தாலும் கூட ஒரு தனிப்பட்ட உங்களுடைய காவல்துறையை உடனே உதறிவிட்டு உங்களுடைய தனிப்பட்ட சுயநலத்திற்காக நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இணைஞ்சிங்க. நீங்க IPS கர்நாடகாவில் இருக்கிறப்ப யாருக்குமே தெரியாது, எனக்கெல்லாம் கூட தெரியாது. 6 பேப்பர் படிக்கிறேன், பல உயர்நீதிமன்றங்களுக்கு, கர்நாடக உயர்நீதிமன்றத்துக்கெல்லாம் நான் போறேன். ஆனா எனக்கும் கூட திரு அண்ணாமலை அவர்களை பத்தி தெரியாது. ஆனால் நீங்கள் IPS படித்திருக்கிறீர்கள் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக உங்களை மதித்து, உங்களுடைய படிப்புக்கு மதிப்பளித்து பாரதிய ஜனதா மேலிடம் உங்களை தமிழகத்திற்கு அறிமுகப்படுத்தி முக்கிய இடம் வகித்தது. உடனடியாக எடுத்த உடனே உங்களுக்கு பாத்தீங்கன்னா துணைத் தலைவர் வழங்கப்பட்டது, அரவாக்குறிச்சியில் சீட்டு வழங்கப்பட்டது. ஆக அதுக்கு பின்னர் எத்தனையோ சீனியர்ஸ் இருக்கிறாங்க. உடனடியாக உங்களுக்கு மாநில தலைவர் பதவி வழங்கப்பட்டது. ஆனா இதெல்லாம் நீங்க கட்சி சொல்றீங்க, இப்ப கட்சியில நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு. பிரச்சனைகள் இருந்தா அது சரி செய்யணும். அதுக்காக தான் உங்களுக்கு மாநில தலைவர் போஸ்டிங் கொடுத்தாங்களே தவிர, நீங்க கட்சிகளை தமிழ்நாடு இதை போய் டெல்லியில குறை சொல்வதற்கெல்லாம் உங்களுக்கு மாநில தலைவர் பதவி கொடுக்கவில்லை. ஒரு கூட்டணி தர்மப்படி, ஒரு ADMK, DMK, எனிஒன் பாலிட்டிக் பார்ட்டி, ஏதாவது ஒரு கூட்டணி இருக்கும்னா அந்த கூட்டணி தலைவர்களை நம்ம அனுசரிச்சுதான் போகணும். திஸ் இஸ் ப்ரொசீஜர்ஸ். ஆனா நீங்க கூட்டணி தலைவர்களை கூட்டணியில இருந்து கொண்டே செல்வி ஜெயலலிதா அவர்களை முதல்ல அவர் தவறா பேசுறாரு. அதுதான் ADMKக்கும் பாரதிய ஜனதாக்கும் உள்ள முதல் பிரச்சனையே. இங்க யார பேசுறீங்க? தமிழ்நாட்டில மிகப்பெரிய, நான் எந்த கட்சியும் சார்ந்தவன் அல்ல, இருந்தாலும் கூட அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு சிறந்த ஆட்சியை கொடுத்தார்கள். அவர் இருக்கும் பொழுது நீங்க அவரை பத்தி பேசினா பரவாயில்ல. அவர் இறந்ததுக்கு பிறகு அவரை பத்தி பேசுனது அரசியல் அநாகரிகமற்றது என்று நான் அப்பொழுது என்னுடைய செய்தி சொல்லியிருக்கிறேன். ஆக நீங்க இந்த மாதிரி எல்லாம் சுயநலத்திற்காக இருந்திருக்கிறீங்க. இப்ப நீங்க கொஞ்ச நாளா ஓரம் கட்டப்பட்டிருக்கிறதுனால கட்சி பதவி இல்லைங்கிறதுக்காக நீங்க பாரதிய ஜனதா கட்சி குறை சொல்வது அரசியல் நாகரிகம் கிடையாது. அதாவது முன்னாள் மாநில தலைவர்ல பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க இன்னைக்கு சோசியல் மீடியா வளர்ந்திருக்கிறப்ப இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. ஆனா ஒரு காலத்தில் நம்ம பாரதிய ஜனதா கட்சி கொடியை தெரு தெருவாக ஏந்தி நம் முன்னாள் மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகட்டும், எங்களுடைய தலைவர் திரு ராஜா அண்ணன் ஆகட்டும்,
ஆக பல தலைவர்கள் வந்து சோசியல் மீடியா இல்லாதப்ப தெரு தெருவா கிராமமாக போய் தன்னுடைய கட்சியை வளர்த்தாங்க. பல சட்ட ரீதியான, சட்டத்துக்கு அப்பாற்பட்ட ரீதியான எல்லாம் நிறைய விஷயங்களை சந்திச்சாங்க. அவர்களை ஓரம் கட்டணும் அப்படின்னு பாரதிய ஜனதா நினைக்கவில்லை. அப்படி இருந்தப்போ கூட அவங்க கட்சியில வந்து பணியாற்றிட்டு இருக்கிறாங்க. ஆக உங்களுக்கு கொள்கையே கிடையாது. நீங்க வந்து எல்லாமே ஒரு ஆபீசர்ஸ் லெவல்ல தான் பாக்குறீங்க. ஒரு கொள்கை உள்ள தலைவர்கள் வந்து யாருமே உடனே ஒரு குறைகளை சொல்லிவிட்டு உடனே வெளியில போக மாட்டாங்க. பல மாநில முதலமைச்சர்கள் இந்த மத்திய பிரதேசல பாத்தீங்கன்னா இன்று வரை பாரதிய ஜனதா வந்து தலை நோக்கி நிற்குதுன்னா முன்னாள் முதலமைச்சர் சிவராஜ் சவுகான் அவருடைய தலைமையில இந்த தடவை வந்து மத்திய பிரதேசல ஆட்சி அமைச்சாங்க. உடனே பாரதிய ஜனதா கூப்பிட்டு நீங்க உடனே மத்திய பதவிக்கு வாங்கணும்னு உடனடியாக விட்டு சென்றார். நீங்க எல்லாம் வந்து ஒரு கட்சி பதவியை கொடுக்கவில்லை என்பதற்காக செல்கிறீர்களே தவிர ஒரு மாநிலத்துடைய தொடர்ந்து 2 முறை முதலமைச்சராக இருந்தாலும் கூட கட்சி தலைமையுடைய வேண்டுகோளுக்கு என்னங்க மத்திய பிரதேசோடைய முதலமைச்சர் திரு சிவராஜ் சவுகான் அவர்கள் தன்னுடைய பதவியை தொடர்ந்து அவர் தேசிய அரசியலுக்கு சென்றார். அப்பொழுது உத்தரப்பிரதேச உங்களுக்கு தெரியும் உமா பாரதி மிக மாபெரும் ஒரு தலைவி. அவர்கள் வந்து ஓரம் கட்டப்பட்டதுங்கிறது இல்லை. அடுத்தது வந்து நியூ ஜெனரேஷனுக்கு என்ன ஒரு அப்டேட் அப்படிம்பாங்க. திஸ் இஸ் பொலிட்டிக்கல் அப்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு அவர் இது பண்ணாரு. அப்புறம் இந்த பாபர் மசூதி இடிப்பு நாளுக்கு பாத்தீங்கன்னா அத முழுக்க அதுல வழக்கு வாங்கினது முன்னிறுத்தினது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம முரளி மனோகர் ஜோஷி, LK அத்வானி, திரு உமா பாரதி அவர்கள். ஆனாலும் கூட அந்த அந்த ராமர் கோயிலுடைய கும்பாபிஷேகத்துக்கு அவங்க அழைக்கப்படலை. அதை பத்தி அவர்கள் கவலைப்படவில்லை. ஏனென்றால் அனைவரும் கொள்கை சார்ந்த தலைவர்கள், அனைவரும் சகிப்புத்தன்மை உள்ள தலைவர்கள். தன்னுடைய பதவிக்காகவோ தன்னுடைய வீட்டின் சுகத்திற்காகவோ அவர்கள் வந்து என்றுமே பதவி வகுத்ததில்லை. எனவே மேலிடம் சொல்வதை அவர் கேட்கிறார்கள். நீங்க உடனே வந்தீங்க, உடனே டிஎம்கேக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் அபகரிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு புரளை ஏற்படுத்தினீங்க. ஆனா இன்னைக்கு வரையும் அதுக்கான ஆதாரம் இல்லை. உங்க மேல பல குற்றச்சாட்டுகள். இப்ப கோவையில வந்து நீங்க ஏதோ இடம் வாங்கினதா கூட எனக்கு தெரியாது, ஊடகத்து மூலியமா நான் பார்த்தேன். அது கூட இஷ்யூஸ் வந்தது. ஆக முழுக்க தன்னுடைய சுயநலத்திற்காகவே அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதாவிலிருந்து பிரிந்து கட்சி துவங்குகிறார் என்பது எங்களுடைய கருத்து. மேலும் அவருடைய நிறைய பண பரிவர்த்தனைகளும் இருக்கக்கூடியதாக சொல்லுகிறார்கள். உடனடியாக மத்திய அரசு அவர் மீது CBI மற்றும் ED சோதனை நடத்துவதற்கும் விசாரணை நடத்துவதற்கும் உடனடியாக உத்தரவிட வேண்டும். மற்றும் மாநில அரசுகளும் உளவுத்துறைகளை முறிக்கவிட்டு அவர்களுடைய செயல்களை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுல என்ன ஒரு சில ஒரு ஜோக்குன்னா, பதவியில் இருக்கிறவர்களே மும்மொழி கல்வியை ஏத்துக்கிறார். பதவி எப்ப தெரியுதோ உடனே எதுக்குறாரு. இது பொதுமக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இளைஞர்கள் மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் இங்க நீங்க எல்லாருக்குமே முதல்வன் படம் மாதிரி முதல்வராகவும் ஆசை வந்துருச்சு. விஜய் CM ஆன உடனே எல்லாருக்கும் ஆசை வந்துருச்சு. தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் யார்? காமராஜர். எத்தனை சுதந்திர போராட்டம், எத்தனை சிறைச்சாலை. அறிஞர் அண்ணா அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் அவர் உயிரே நீத்தார். கலைஞர் கருணாநிதி அவர்கள் மிசாவில் வந்து அவர் பட்ட கஷ்டங்கள் வாயிலால் சொல்ல முடியாது. அடுத்தது ஸ்டாலின் அவர்கள் மிசாவின் உடன் இருந்தார்கள். ஏன் விஜயும் கூட உடனடியாக கட்சிக்கு வரல. 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு புரிதல் ஏற்பட்டு காங்கிரஸ் ஒரு முடிவெடுத்து அது சரியில்லாதனால அவரு போகல. அவரும் கஷ்டப்பட்டுதான் வந்திருக்கிறார். இந்த முதலமைச்சர் ஆகிறதுங்கிறது வந்து இந்த படத்தில் வருவதை போல சில மாயைகள் நினைத்து கொண்டிருப்பது கண்டனத்துக்குரியது, கவலத்துக்குரியது. அது வந்து எல்லாரும் இது பண்ண வேண்டும். இளைஞர்கள் எல்லாம் தொலைநோக்க சிந்திக்கணும். போன ஆண்டுகள்ல 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி விட இந்த ஆண்டுகளுக்கு வந்து இளைஞர்கள் எல்லாம் நல்லா படிக்கிறீங்க. சோ மாயை நம்பி மீண்டும் நான் சொல்வது என்னன்னா, மாயை நம்பி ஓட்டுகளை போட வேண்டாம். அவருடைய பின்பலம், தொலைநோக்கு சிந்தனை, யார் அவர் என்று நல்லபடியாக சிந்தித்து ஓட்டுகளை போட வேண்டும். இன்னைக்கு ஒண்ணு பேசுறாங்க, நாளைக்கு ஒண்ணு பேசுறாங்க, நாளை மறுநாள் ஒண்ணு பேசுறாங்க. அவருக்கு வேண்டும் என்றால் ஒண்ணு பேசுறாங்க, வேண்டாம்னா ஒண்ணு பேசுறாங்க. இது போலெல்லாம் வந்து ஒரு சித்த விளையாட்டுகள் இந்த அரசியலில் வந்து தவிர்க்கப்பட வேண்டும். ஏன்னா இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே கான்ஸ்டிடியூஷன்ல ரொம்ப முக்கிய பங்கு அரசியலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த அரசியல் வந்து கேலி கூட்டாக போய்கொண்டிருக்கிறது. எனவே உடனடியாக இளைஞர்கள் சிந்தித்து வாக்களித்தால் இது போல மாயை நாம் தவிர்த்து விடலாம் என்பதுடைய என்னுடைய சொந்த கருத்து. மேலும்
சுயநலத்தோடு வெளியேறிய அண்ணாமலை அவர்களுக்கு சிபிஐ மற்றும் இடி விசாரணை வைக்க வேண்டும். மேலும் நம்முடைய மாநில உளவுத்துறைகளும் கண்காணிக்க வேண்டும் என்று நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அந்த மாதிரி மிக ஒரு வலிமையோட நல்ல கொள்கையோட வெளியில போறாரு அண்ணாமலை அவர்கள் என்றால் பாரதிய ஜனதாவிலிருந்து ஒரு நபரும் கூட அவரை கூட்டிட்டு போக கூடாது. நீங்க ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணுங்க, நீங்க உங்க கொள்கைகளை கொடுங்க, உங்க அஜெண்டாக்களை கொடுங்க, பிரச்சாரம் பண்ணுங்க. ஆனால் பாரதிய ஜனதாவிலிருந்து ஒரு நபர்களும் கூட கூட்டிட்டு போக கூடாது. எத்தனை நபர்கள் வந்தாலும் போனாலும் சாதாரண காட்டெல்லாம் ஆலமரத்தை அசைத்து விட முடியாது. பாரதிய ஜனதா என்ற மாபெரும் இயக்கத்தை யாரும் பல்ஸ் பார்க்க முடியாது, அசைக்க முடியாது. இவர் இல்லை என்றால் மீண்டும் மீண்டும் தலையெடுத்த தலைவர்கள் வந்து பாரத நாட்டையும் பாரதிய ஜனதாவையும் மக்களையும் காப்பாற்றுவார்கள் என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி. அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்ததுனால அவருக்கு இந்த பியூரோக்ரசி எப்படி, கவர்னன்ஸ்னா என்ன, இப்படி எல்லாமே தெரியும். அவர் பொலிட்டிக்கலா பண்ணி ஒரு 18% வாங்கியிருக்காரு. இது வரைக்கும் எந்த மாநில தலைவரும் செய்யாததை அவர் செஞ்சிருக்காரு. அப்ப அவருக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி மக்களுக்காக அவர் ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறது வந்து நியாயமானது தானே? சகோதரா, அங்கீகாரம் என்பது வந்து மாறி மாறி வரும். ஓகேங்களா? அங்கீகாரம் என்றாலே அது மாற்றத்துக்கு உட்பட்டது. நீங்க வந்து அங்கீகாரம் வந்து இப்ப பாரதிய ஜனதாவில் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு வந்து ஒரு மாநில தலைவர் கொடுத்திருக்காரு. அவரும் சாதாரண ஆள் கிடையாது. முன்னாள் அமைச்சர், இளம் வயதில் அமைச்சரானவர், தொலைநோக்கு சிந்தனை உள்ளவர். உங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனை ஏற்பட்டா நீங்க குடும்பத்துல இருந்து சமாளிக்கணுமே தவிர, ஏன்னா அவர் பல முறை சொன்னாரு பாரதிய ஜனதா என்னுடைய குடும்பம் என்று. நீங்க குடும்பத்துல பிரச்சனைன்னு சொல்லிட்டு குடும்பத்தை நடுத்தருவில் பிள்ளைகள் மனைவியெல்லாம் விட்டுட்டு அம்போ நீங்க வெளியேறினா குடும்பம் என்னமாகும்? அது போதுதான் இந்த கட்சி. நீங்க எதாவது உள்ள இருந்து சொல்லுங்க. குற்றம் சாட்டுகிறீங்களா, இந்த குற்றத்துக்கு ஆதாரம் இருக்குதா? டிஎம்கே மந்திரிகளுக்கு என்னென்னமோ சொன்னீங்க 2.0, நீங்க ஏதாவது ஆதாரம் இருக்குதா? அவர்கள் மீது ஏதாவது வந்து இதனால் வரையும் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறார்களா, இல்ல கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா? ஆக யூகத்தின் அடிப்படையில் எல்லாம் ஒரு இது சொல்றது அவருடைய ஐபிஎஸ் முதிர்ச்சியை வந்து கேள்விக்குறியாக்குது. அண்ணாமலை மற்றவர்கள் பின்னாடி வேணா நின்று இயக்குவாரே தவிர அண்ணாமலைக்கு பின்னாடி யாரும் இயக்கிறதுக்கு ஆள் இல்லை. விஜய் அவர்கள் வந்து இப்ப முதலமைச்சரானோன்னு எல்லாருக்கும் ஒரு பதவி சுகம் வந்து எடுத்து அதனால வந்து இவர் தேவையில்லாத ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை சொல்லி பாரதிய ஜனதா வந்து விளையிருக்கிறாரு. இதை வந்து முழுக்க முழுக்க பொதுநலமா கருத முடியாது, சுயநலமாகவே கருதுவோம். சார், அவர் வந்து இப்ப ஐபிஎஸ் அதிகாரி இருக்க வச்சவே அந்த இதை பண்ணியிருக்காரு. அந்த இதுல எந்த அரசியல் சுகங்களும் இன்னைக்கு பாருங்க, அவர் ஜெட் பாதுகாப்புல இருக்காரு. அவருடைய வந்து ஆடு மேய்த்தார் என்று சொல்லுகிறார், ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஆடு மேய்த்தவர் ஐபிஎஸ் ஆனது என்பது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய பணங்கள் எங்கிருந்து வந்தது? பாரதிய ஜனதா அவருக்காக சம்பளம் கொடுக்குறாங்களா? இன்னைக்கு அவர்கள் எவ்வளவு சொத்து இருக்குதுங்கிறது நாங்கள் சர்வே எடுத்துட்டு இருக்கிறோம். மத்திய புலனாய்வுத்துறை, மாநில புலனாய்வுத்துறை எல்லாம் வந்து கண்டிப்பான முறையில் ரிப்போர்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க. கூடிய விரைவில் அது வெளிச்சத்துக்கு வரும். அதுதான் சொல்றேன். இந்த 1 லட்சம் பேர் இணைஞ்சிருக்காங்க பாத்தீங்களா, அது அறியாமையா செய்யாதீங்க, தொலைநோக்கோட சிந்திச்சு செயல்படுங்க தான் இந்த பேட்டி கொடுக்குறோம். இல்லைன்னா ஒரு 12 மணிக்கு கொடுத்த உடனே 1 மணிக்கு எனக்கு வேலை இல்லாம பேட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாயை நோக்கி தமிழகம் செல்கிறது. தட்சா அவரு வந்து திரும்ப திரும்ப நீங்க வந்து அவர் ஊழல்னு சொல்றீங்க. அவர் லோன் வாங்கி தான் நிலம் வாங்கியிருக்காரு. சகோதரா, அதாவது ஊழல் அப்படின்னு நான் எந்த இடத்துலயுமே சொல்லல. லோன் அப்படின்னா பேங்கை பத்தி நானும் சில பேங்குக்கெல்லாம் வழக்கறிஞரா இருக்கிறோம். எப்படி லோன் தருவாங்க, என்ன தருவாங்கன்னு தெரியுது. அது விசாரணை கோயிங் ஆன், இன்வெஸ்டிகேஷன் கோயிங் ஆன். கூடிய விரைவில் வெளியில வரும். நன்றி.